மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது சம்மந்தமாக சில டவுட் கேட்டிங்க. அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மாதிரி ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் தேவையில்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 60 ரூபா கட்டி பண்ணணும். அதெல்லாம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தேவையில்லை. டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு யூசர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பரு, இமெயிலு, ஃபோன் நம்பர் கொடுத்தா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு ஒரு லாகின் யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது வழியாக போய்ட்டு டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்ல. அப்புறம் எக்ஸாம் இப்போ அறிவிச்சு இப்போ இந்த அப்ளிகேஷன் இப்போ தான் புதுசாக இருக்கிறதுனால அதில் சில பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதை சரி பண்ணுவாங்க. அதை வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 3 நாள் கழித்து கூட அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கூட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது சில பேருக்கு அப்லோட் ஆகல, எரர் பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் அவங்க சரி பண்ணுவாங்க எம்கேசி தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே பண்ணணும்னு அவசரப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும்போது, போஸ்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்கு போஸ்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டிக்கு இல்லை உங்களோட எதுவும் ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் ரெசர்வேஷன் இருந்தால் அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு போஸ்ட் செலக்ட் பண்ணணும். 4 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ஒரு டைப் செட் எக்ஸாமுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ 4 டைப் ஆஃப் எக்ஸாமுக்கு 4 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 10th குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் தான் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு எந்தெந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டணும். அது மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பீஸ்ட் அட்டெண்டர் அது இன்னொரு எக்ஸாம், அது இன்னொரு நாள் நடக்கும் தொடர்ந்து. அதுக்கு அப்ளை பண்ணுறதா அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். அதுக்கு வேணும்னா ஒரே டிஸ்ட்ரிக் இல்லை வேறு டிஸ்ட்ரிக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு செட்டு இதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி 4 எக்ஸாமுக்கும் 4 வெவ்வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம். ஒரு செட்டாக போஸ்ட்டு உள்ள எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் தான் செலக்ட் பண்ண முடியும். என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கும் 500 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? இதுவே எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப்லாம் இருக்குன்னா இது ஒரு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக் தான். இது இல்லாமல் நீங்கள் ஓஏக்கு ஆஃபீஸ் அட்டெண்டர் அதுக்கு அப்ளை பண்ணோம்னா அது வேறு டிஸ்ட்ரிக் பண்ணணும்னா அதுக்கு வேறு டிஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு செட்டாக. இல்லை டிரைவருக்கு ஒரு தனி எக்ஸாம் நடக்கும், அதுக்கு வேறு டிஸ்ட்ரிக்னால் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த வாட்ச்மேன், மசால்ஜி, அந்த ஆர்டனர் அந்த இதுக்குன்னு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கும் வேறு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணும்போது எல்லாருமே அதிக வேக்கண்ட் உள்ள டிஸ்ட்ரிக்கை போய்ட்டு செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. கம்மியாக வேக்கண்ட் இருக்கிறது சொந்த டிஸ்ட்ரிக்லாம் மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே போட்டி கம்மியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அது ப்ரையாரிட்டிக்கு வரும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். சரிங்களா? அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் எல்லா வகுப்பும். அடுத்து தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். நீங்கள் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பிஎஸ்டிஎம்க்கு வாங்கின சர்டிஃபிகேட்டை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டர்கேஸ்ட் மேரேஜ்னால் ஒரு எம்பிசி கம்யூனிட்டி இல்லை பிசி கம்யூனிட்டிக்குள்ளே வேறு ஜாதி மேரேஜ் பண்ணால் அது இன்டர்காஸ்ட்டில் வராது. இப்போ எஸ்சிஎஸ்டியாக இருந்துட்டு அவங்க பிசி எம்பிசியோட பண்ணுறது, இல்லை எஸ்சிஎஸ்டியாக இருந்துக்கிட்டு ஓசியோட பண்ணுறது, இல்லை ஓசியை இருந்துக்கிட்டு பிசி எம்பிசியோட பண்ணால் அதுதான் இன்டர்காஸ்ட் மேரேஜில் வரும். அதுக்கும் ப்ரையாரிட்டி உண்டு. இது மாதிரி ப்ரையாரிட்டி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் டிரைவருக்கும் தேவை. அது இந்த டேட்டுக்கும் முன்னாடி, இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கான ஃபார்மேட் அவங்க கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் அதிலே வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த கடையில் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே சைனு, சீலு, அந்த கம்பெனி டீட்டெயில் ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் வாங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு சிம்பிளான இடத்துல ஒரு சும்மா ஃபில் பண்ணி சீலு, ஃபோட்டோ, அப்புறம் சைன் வாங்கிட்டு கொஞ்சம் டூப்ளிகேட்டாக தான் ரெடி பண்ணிப்பாங்க. அது உங்களோட இது என்னென்னு பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் இல்லை, நன்னடத்தை சான்று தான். அதுக்கான ஃபார்மெட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, நம்ம குரூப்பில் கூட இருக்குது. ஒரு 2 பேர்கிட்ட, அதாவது நம்மளோட உறவினர்கள் இல்லாமல், குடும்ப உறுப்பினர் இல்லாமல் ஒரு 2 பேர்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். நன்னடத்தை சான்றில் ஒன்றும் இல்லை, இவங்க நமக்கு தெரியும், இவங்க நல்ல பண்புள்ளவங்க தான், அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்களா. அதுதான் அது கெசட் ஆஃபீஸர் தான் வாங்கணும்னு இல்லை, அது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தான் கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக மற்றவங்கள்ட்ட கூட வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா?
அதுதான் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்புறம் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஒரு வீடியோவும், அப்புறம் எக்ஸாம் இல்லை ப்ரொசீஜரு, அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டோட நேச்சர் பற்றி ஒரு வீடியோ போடும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.